ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெயின்போட் ஒரு மான்வாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த தண்டல்லாடும் பயங்கரமாக கத்தின்னு இருக்காரு. அடி வேங்கிஷ், உன்னால என்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. என்னோட சோலோட ஷேப்பை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இன்னும் நான் விட மாட்டேன் வேங்கியூஷ் இப்படின்னு அவன் கத்துறான். அங்கே தண்டல்லாடோட கதையை முடியுது. பார்க்குற சுபாருவால அங்கே எதையுமே நம்ப முடியல. ஏன்னா நம்ம வேங்கியூஷ் அவனோட கதையை எப்படி அவங்க முடிச்சிட்டான். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இந்த வேங்கியூஷ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க ஃபைனலா பாஸை டிஃபீட் பண்ணியாச்சு. நான் ஒரு சில செகண்ட்ஸ்லயே அது அப்படியே மாறுது. அந்த பாஸ் அவர் வந்து திரும்ப உயிரோட வரப்போறாரு. பாக்குற நம்ம ஹீரோ பயந்து போயிடறான். அட வேங்கியூஷ், இதுக்கு என்ன மீனிங்? பொறுமை பொறுமை, இதுக்கு நீ பேனிக் எல்லாம் ஆக வேணாம். ஏன்னா இப்ப ஆளு உயிரோட வரும்போது அவனோட பாடியோட மிச்ச மீதி தான் அங்க வருமே. இந்த தண்டர் லார்டோட பவர் அது ரொம்ப கம்மியா இருக்கு. அவரோட ஹெல்த் அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அங்க வேங்கியூஷ்னு தாக்க வராரு. ஆனா அதுக்குள்ள நம்ம வேங்கியூஷ் அவர் வந்து வெறும் கை அசைக்க அங்கேயே அவரு வசமா மாட்டிக்கிறாரு. அங்க சுபாருவும் கேக்குறான், எனக்கு சுத்தமா தெரியாது இவரால திரும்பலாம் வர முடியுமா? அது ஏன்னா இவரோட லெவல் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதனால தான் இவரால அசால்ட்டா இங்க வர முடியுது திரும்பவும். ஆனா அதுக்குன்னு இவர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா என்னோட சண்டையில என்னால சுத்தமா அங்க ஈடு கொடுக்க முடியல. நான் இவர் ஒன்றும் அப்படி இல்ல, வெறும் ஒரு சில செகண்ட்ஸ்லயே அவரோட கதையை முடிச்சிட்டாரு. அப்போ ரெஞ்சி கூட சண்டை போடுற அந்த லாடும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா என்ன? அங்க இப்படி ஆளு யோசனை இருப்பானா? பின்னாடி அங்க வாங்கி சொல்றான், நான் வந்து மந்துட்டேன்பா. ஏன்னா இது வந்து உனக்கான ட்ரையல்ல, உன்னோட ட்ரையலா யாரு தெரியுமா இருக்க போறா? சுபாரு, உன் முன்னாடி இருக்கிறானே அந்த தண்டர் லார்டு, அவன் தான் உனக்கு ட்ரையலா இருக்க போறான். நீ அவனை இந்த நிலைமையில தோக்கடிக்கணும். இது கேட்கிற நம்மால ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா சுபாருவால் அங்க தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அங்க சுபாரு யோசனை இருப்பானா? அங்க பின்னாடியே வேங்கிஷம் சொல்றாரு, அப்படி உன்னால இந்த ஸ்டேட்ல கூட தண்டர் லார்ட தோக்கடிக்க முடியலனா நீ வந்து எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த சண்டையில உனக்கு என்ன ஆனாலும் நான் நடுவுல வரவே மாட்டேன். அதனால உன்னோட கோவத்தை காட்டு சுபாரு. ஆனா என்கிட்ட எந்த விதமான ரீசனும் இல்லையே இந்த மாதிரி அவரு மேல கோவப்படுறதுக்கு. சுபாரு, நான் ஒன்னும் அதை மீன் பண்ணி உனக்கு சொல்லல. நான் வெறுக்க சொன்னது உன்னோட வீக்னஸ, உனக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ வெறு. ஏன்னா அந்த வீக்னஸ்னால தான் இது வரைக்கும் நீ புலியா இருப்ப. அதெல்லாம் யோசிச்சு பாரு சுபாரு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே உன்னை ஒரு கேவலமான பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஏதோ அவங்களுக்கு நீ வந்து ரொம்ப மட்டமானவன், உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல அப்படின்னு தான் எல்லாமே ட்ரீட்டே பண்ணாங்க. அதே மாதிரி உன்கிட்ட குறையா இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மத்தவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பேன். அதுல உன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நீ சண்டையே போடுவேன். ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுப்பாரு, நீ வெறுக்க வேண்டியது அது மத்தவங்கள இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ் அதை தான் நீ வெறுக்கணுமே. கோவப்படுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா அதை பத்தி நீ யோசிச்சனா நீ வந்து பாஸ்ட்லயே ஸ்டக் ஆயிடுவ. ஆனா உண்மையிலேயே அதோட பர்பஸ் அதுன்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது. அதுக்கு பதிலா அதை வச்சு உன்னை ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அது இருக்குதே அதுக்கு தான். அதே மாதிரி அது மூலமா உன்னால மூவ் ஆன் பண்ண முடியும் சுபாரு. அதனால அந்த வெறுப்போட உன்னோட பவரை முழுமையா நீ வெளிப்படுத்தணும். என்ன சுபாரு, உனக்கு புரியுதா? அதனால சுபாரு, தெரியும்ல உனக்கு என்ன பண்ணணும்னு. ஸ்ட்ராங்காக கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னையே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாள் அப்போ உண்மையான ஹாப்பினஸ்னா என்னன்னு கண்டிப்பா உனக்கு தெரிய வரும். அங்க இப்படி நம்ம வேங்கிஷ் அங்க சொல்ல அந்த பிளட் கர்ஸும் உன்னோட ஹேட்ரேட்னாலேயே அவனோட பவர் அது வந்து 45% இன்னமும் அதிகரிக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க தண்டர் கார்டுக்கு அங்க எதுவுமே புரியல, இவங்க என்னதான் பேசின்னு இருக்காங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்து சொல்றான், மன்னிச்சிருங்க தண்டர் லார்ட், ஏன்னா நீங்க இந்த இடத்துல எனக்காக இறந்தாவணும். இப்படி சொல்லிட்டு சுபாரு அவனோட ஸ்ட்ரைக்க கொடுக்க ரெடி ஆவானா? அங்க இதை பார்த்தோன்னே தண்டர்லாடுக்கு புரியுது, இவன் வந்து என்னோட கதையை முடிக்க போறான்னு. அங்க குதிச்சு ஒரு பயங்கரமான ஆமை வச்சு ஒரு தாக்க வருவாரா. அந்த அட்டாக்னால அந்த இடமே தரமட்டமாவுது. சீன்ல நம்ம ரெஞ்சியை காட்டுறாங்க. அங்க ரெஞ்சியும் இன்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் அந்த லார்டுக்கு அங்க எதுவுமே ஆகல. அதனால அவனுக்கு செகண்ட் ஸ்கில்லா இருக்கிற கோர் ஏஜ் அந்த ஸ்கில்ல அவன் பயன்படுத்துறான். அந்த ஸ்கில்லுனாலேயே அவனோட மேஜிக் அது பயங்கர வேகமா அங்க குறைய ஆரம்பிக்குது. நான் போன எபிசோட்லயே நம்ம பார்த்திருப்போம், ஆல்ரெடி ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அதனால 130% நம்ம ரெஞ்சியோட பவரோட எஃபெக்ட் அங்க இன்னமும் அதிகமா இருக்கும். நான் அப்படி இருந்தோம் அவருக்கு அங்க எதுவுமே ஆக மாட்டுது. அந்த லார்டோட ஹெச்பி ஒண்டி கிட்டத்தட்ட 4 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கு. அங்க ரெஞ்சியும் யோசிக்கிறான், இதே மாதிரி போச்சுன்னா என்னோட மேஜிக் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்குமான்னு தெரியலையே. நான் 48 செகண்ட்ஸோ இதுதான் இருக்கு, அதுக்குள்ள நான் இவனோட கதையை முடிச்சாகணும். அப்பனா எனக்கு வேற வழியே இல்ல. அந்த 7th ஸ்கில்லா இருக்கிற ஃபிளையிங் டிராகன் ஸ்லாஷ் அந்த அட்டாக் தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த அட்டாக்கையும் நம்ம ரெஞ்சி பயன்படுத்துறான். அந்த அட்டாக்கும் டைரக்டா ஒரு மேல படமா அவரோட உடம்பு அது வந்து அப்படியே துண்டாவுது. இதை பாக்குற அவராலே எதுவுமே நம்ப முடியல. இந்த
அளவுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அந்த அட்டாக் இருந்திருக்கும். அங்க ரீஜெனரேட் பண்ணலான்னு போவாரா, ரீஜெனரேட் ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நான் உன்னோட கதையை முடிக்கணும். இதனால ஆளு செம வேகமா கிட்ட போய் அங்க துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்னால அந்த தரையை அப்படி தரமட்டமா அழியுது. ஆனா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு எப்படியும் அங்க ரீஜெனரேட் ஆயிராரு. ஆனா இங்கேயும் விடாம அங்க ஜெயிண்ட் பிரேக்கர்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஒரு இம்பாக்ட்னால திரும்ப அவரோட உடம்பு அப்படியே 2 துண்டாவுது. அங்க இங்க ஒண்டி விடாம 2-3 வாட்டி அதே மாதிரி வித்தியாசமான அட்டாக்கும் பண்றான். இதனால அவரோட உடம்பும் அங்க துண்டு துண்டாவுது. கடைசியில அவரோட உடம்புல வெறும் தலை ஒண்டி தான் இருக்கும். அங்க தலை ஒண்டி தான் இருக்கிறனால அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவரோட மேஜிக்கும் நிறையவே கன்சியூம் ஆயிருக்கும். அதனால அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போவ அங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க ஃபைனலா எப்படியோ பாஸ தோக்கடிச்சாச்சு. அங்க ரெஞ்சிக்கும் நிம்மதியா இருக்கும். எப்பா நான் வந்து எப்படியோ முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் இறக்க வேண்டியது. ஆனா எப்படியோ அவனோட கதையை முடிச்சிட்டேன். நான் என்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ மேஜிக்கும் இல்ல. முக்கியமா என்னோட ஹெல்த் அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா என்னோட கண்ணும் அங்க பயங்கரமா வலிக்குது. நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, என்னால இப்போ லெவலப் ஆக முடிஞ்சா கண்டிப்பா என்னோட கண்ணு என்னோட உடம்புல இருக்க எல்லா காயமும் ஹீல் ஆயிடும். ஆனா அதுக்குள்ள ரெஞ்சிக்கு பக்கத்திலேயே ஒரு ரெயின்போ டோர் அப்பியர் ஆகும். இது ரெயின்போ டோரா? அங்க நம்ம ஹீரோ தான் வரான்னு பார்த்தா சைட்ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த பாஸ் அவர் வந்து திரும்ப ரெசரக்ட் ஆக போறாரு. அங்க போன வாட்டி ஆன மாதிரி தான் அந்த லார்ட் எப்படி லெவல் 5ல இருந்தாரு அதே மாதிரி தான் இவரும் லெவல் 5ல இருக்காரு. அங்க நம்ம ரெஞ்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரெஞ்சிக்கு மேலதான் அவர் இருக்காரு. நான் சுத்தமா எதிர்பார்க்கல என்னோட கதை வந்து இப்படி முடிய போதா என்ன. நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ என்னால எழுந்துக்க கூட முடியல. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுல, என்னோட கதையும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி அவர் யோசிக்கும் போதே சடனா ஒரு போர்ட்டல் அங்க அப்பியர் ஆகுது. அதே ரெயின்போ போர்ட்டல் தான். அது வழியா நம்ம ஹீரோ சம வேகமா வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். அதுவும் ஒரு கர்ஸ் ப்ளோ தான். ஒரு கர்ஸ் ப்ளோ பண்ணிட்டா அவங்களால ரீஜெனரேட் பண்ணவே முடியாது. அந்த அட்டாக்கோட இம்பாக்டும் ரொம்ப பங்கமா இருக்குமா. அவரோட உடம்பு அங்க அப்படியே சின்ன பின்னமாவுது. அங்க என்னதான் ஒரு ரீஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரோட உடம்பு அங்க ரீஜெனரேட்டே ஆகல. அங்க இதே மாதிரியே அந்த பாஸோட கதையும் அங்க முடியுது. மிஸ்டர் ரெஞ்சி வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து இந்த கேட்டை கிளியர் பண்ணியாச்சு. அங்க கேட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜும் வர. ஹீரோவோட லெவல் அங்க 45ல இருக்கு. நம்ம ரெஞ்சி அவரோட லெவல் அங்க 84ல இருந்து 85க்கு போவ. அவரோட கண்ணே ஒரு சைடு நாசமா இருக்கும்ல. அந்த லெவலப் ஆனனால அந்த கண்ணும் தன்னால அங்க ரீஜெனரேட் ஆகுது. சுபாரு ரொம்ப நன்றி. அப்படி கரெக்டான டைமுக்கு நீ ஒண்டி உள்ள வரலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்னோட கதை அது இங்கேயே முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, இது வந்து என்னோட கடமை தான். அங்க எல்லா விஷயமும் நல்லா முடிஞ்சதுனால அங்க சாய்காவும் கூப்பிடுறான். சாய்காவும் சைடா தான் ஒரு எத்துல இருக்கா. அங்க சாய்காக்கும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அவளுக்கு நிம்மதியா இருக்கு. வா சாய்கா, எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்ல அங்க வரேன்னு சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறமா ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.